ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கு நம்ம பாறைக்குட்டி மீன் எப்படி இலங்கையில் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் 3/4 கிலோ அளவில் பாறைக்குட்டி மீன் கேட்டேன். எனக்கு அவர் பாறைக்குட்டி மீன் 3 தந்துட்டு அதோட இந்த மீன் இதை போல் ஒரு மீன் தந்தவங்க அதையும் பட்டி எடுத்துருக்கேன். இதோடு சேர்த்து நான் இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இதை எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அதோடவே 2 கொருக்காப்புளி போட்டிருக்கிறேன், 2 துண்டு. இதோடவே வெள்ளைப்பூண்டு ஒரு 75 கிராம் அளவில் உடைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இதோடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, இப்போ நம்ம முக்கியமானது இலங்கையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொச்சிக்காத்தூள், அதை மிளகாத்தூள்னு சொல்லுவோம். அது பல சரக்குத்தூள். அதில் மல்லி, மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாமே சேர்த்து செய்கிற தூள் தான் அது. அந்த தூள் சேர்த்தாவே இதுக்கு போதும், தனித்தூள் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூள் தான் நான் இப்போ இதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு உரைப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட போகிறேன். உரைப்பு கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தண்ணி ஊற்றிக்கொள்ளுவோம். நம்ம முதல் பாலும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதால் இதை தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். மீன் அவிய வேணும் தானே, இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். விட்டுட்டு இப்போ மூடிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கொள்ளுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா கொதித்து அவிஞ்சு வரட்டும். நம்ம கிரேவி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கூடுதலாக தண்ணி வைக்கக்கூடாது. மீனுக்கு மட்டமாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஏன்னு சொன்னால் நான் தலைப்பால் வச்சுருக்கிறேன், அதனால தான் மீனுக்கு கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். இது அவிஞ்சு வரும்போது இந்த பாலை ஊற்றினா அது கணக்காக வரும், அதனால தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, நமக்கு இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ இந்த டைமில் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தேன். நான் அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் 2 அளவில் வெட்டி வச்சுருக்கேன். கொருக்காப்புளி 2 தான் போட்டிருந்தேன். நான் புளிப்பு நல்லா இருந்தால் தான் கறி சுவையாக இருக்கும். அதுக்காக வேண்டி தக்காளி பழம் ஒரு 2 நான் வடிவா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். இதோட போட்டுட்டு ஒரு கொதி தானே வந்திருக்குது, இன்னும் அது கொதித்து அவிஞ்சு நல்லா வரட்டும். ஒருமிச்சு கிடக்கிற இந்த தக்காளி பழம் எல்லாத்தையுமே கலந்து விலக்கி விட்டுருவோம். பரப்பி விட்டுட்டோம். இது ஒருக்கா நம்ம கரண்டி போடாமல் குலுக்கி விடுவோம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடிக்கொள்வோம். நமக்கு தக்காளி எல்லாமே சூப்பராக அவிஞ்சிட்டு, அப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தலைப்பால் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காவிலேருந்து புளிஞ்செடுத்த பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நீங்கள் அப்போ போட வேணாம், இப்படி குலுக்க அது கரெக்டாக கலந்துடும். நீங்கள் அகப்பை போட வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மீன் உடைஞ்சி போயிடும். அதுக்காக இப்போ பாருங்கள், இப்படி ஆட்ட அது தானாகவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இன்னும் ஒரு தடவை நம்ம மூடி விடுவோம். அதுக்கு முதல் நீங்கள் உப்பு கணக்காக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு கறிக்கலன்னு சொன்னால் கொஞ்சமாக போட்டுட்டு மூடி விடுங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அதால் நான் பார்க்க தேவையில்லை. இப்போ திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது. நம்ம தலைப்பால் ஊற்றினதுக்கு பிறகும் நல்லாவே கொதி வருது. அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கு மேலே கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்ளுங்க. இலைகளை வடிவா சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் எதுவும் சுவையூட்டி சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு இப்போ அழகாக நமக்கு பாறைக்குட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு.
இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கறி ரெடி ஆகிட்டுண்டு நினச்சி கொள்ள வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறியை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Tata.